ட்ரம்ப் ஏங்க முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பாரு அவனை குறைச்சிட்றது இவனை குறைச்சிட்றது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு எதையாவது பொய்யா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அவனை காலி பண்ண போகிறேன் இவனை காலி பண்ண போகிறேன் அந்த ஆனால் இதை வச்சு இதை பண்ண காலி பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாருங்க. எப்போ பார்த்தாலும் எவனையாவது காலி பண்ணணுங்கிறதே. அவர் வளரணும்னா அவரோட கண்ட்ரியோட க்ரோத்தை மட்டும் பார்க்க வேண்டியதானே, அடுத்தவனையும் சேர்த்துக்கு எடுக்கணும். அவன் வளர்ந்துட்டா நம்மளோட பெரிய ஆள் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குழந்த மைண்ட் செட்டாக இருக்குங்க. ஸ்கூலில் எக்ஸாம் வச்சா நான் அவனோட மார்க் கூட வாங்கினா அவன் உட்காந்து படித்தா முடிஞ்சிருச்சு, இவன் எதுக்குங்க அவன் படிக்கிறத சேர்த்துக்கு எடுக்கிறான். அந்த மாதிரி தாங்க ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் கிளியராக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதாவது சோஷியல் மீடியாவில், அதாவது அவருக்குன்னு ஒரு தனி சோஷியல் மீடியாவே அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்தியாவும் ரஷ்யாவோட எக்கனாமி வந்து டெட் எக்கனாமி, அதாவது செத்த எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு வேர்டு வந்து இவருக்கு முன்னாள் அதிபர், அதாவது ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட் வந்து மெத்வெதேவ் அவர் வந்துட்டு ட்ரிக்கர் ஆகிட்டாருங்க. இப்போ அவர் பிரசிடென்ட் கூட கிடையாது. இப்போ ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான். நமக்கும் ரஷ்யாவுக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு விளாடிமிர் புட்டினையும் மோடியையும் வாட்ச் பண்ணால் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, தோஸ்து மாதிரி நல்லா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் நம்மளும் ரஷ்யாவும். அந்த ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போவோம், நமக்கு ஒரு பிரச்சனை ரஷ்யா வரும். அதே மாதிரி இப்போ விளாடிமிர் புட்டின் அமைதியாக இருக்கார். பட் ஆனால் முன்னாள் அதிபர் மெத்வெதேவ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் போட்டிருக்க சோசியல் மீடியாவோட போட்டிருக்கக்கூடிய மெசேஜுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறாரு. என்னன்னா, ரஷ்யாவும் இந்தியாவோட எக்கனாமியும் டெட் எக்கனாமின்னு சொல்கிற நான் உன்னைய ஒரு முட்டாளனாக தான் நான் பார்க்குறேன், உன்னைய ஒரு ஆளாக நான் பார்க்குறதில்ல, நீ ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உன்னையெல்லாம் நான் ஒரு மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சின்ன பிள்ளை கணக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னன்னா, உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தலகணத்தோடு அலைகிறவர் தான் ட்ரம்ப்பு. அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ட்வீட் பண்ணிவிட்டு ஏதாவது மெசேஜை போட்டு ஏதாவது மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கணும். அவரை பற்றி எப்படி எந்த டைமில் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது நமக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் நம்மளை வந்துட்டு நம்மளும் ரஷ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பல காலமாக நம்ம வந்துட்டு ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ரஷ்யா சீனா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு அவங்க கூட ரஷ்யாவை காலி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கலாக டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு ரஷ்யாட்டேருந்து நிறையா வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் எல்லாமே ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் தான். அவங்கள்ட்டேருந்து எண்ணெய் வாங்காத அப்படின்னு நமக்கு அமெரிக்கா ரூல்ஸ் பண்ணுது. நம்ம வந்துட்டு ரஷ்யாட்டேருந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு உலக நாட்டெலாம் சொன்னாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னன்னா, நாங்கள் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அவங்கள்ட்ட வாங்குவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட்டாக நிற்கக்கூடியது இந்தியா தான். அந்த மாதிரி நீ வாங்காத, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ரஷ்யாட்ட எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ரூல்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா. இப்போ வந்துட்டு உலகத்துலேயே மிக அதிகமான டெக்னாலஜி கொண்ட அணுசக்தியை வந்துட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி இவங்கள்ட்ட இருக்க அணுசக்திக்கு வந்துட்டு ஈடு கொடுக்குற அளவுக்கு ரஷ்யாட்ட அதிகமாகவே இருக்குது. அது வந்துட்டு ரஷ்யாவோட இன்ன வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை, நாங்கள் அவங்கள அடிக்க போகிறோங்கிற மாதிரி எங்கேயுமே அவங்க சொல்ல கிடையாது. அவங்க தெளிவாக பிளானோடு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ட்ரம்ப் இருக்காரே, அவர் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா ஒரு வழியை ஆக்கிடுவார் போலங்க. உலகத்தில் நான் தான் கிங்கு அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி 2017 வந்துட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், நார்த் கொரியாவை இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. என்னன்னா, எங்களோட சம்மரைன்ஸை வச்சு உங்களை நாங்கள் வந்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னு இதே மாதிரி ஒரு எச்சரிக்கையாக அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது வந்து அடிக்க கிடையாது, அவர் சொல்கிறதோட நிப்பாட்டிடுவார். அதே மாதிரி 2017 பண்ணார், இப்போ 2025 ரஷ்யாட்ட பண்ணுறாரு. இதுதான் பண்ண போகிறாரு. அவரால் எதுவும் பண்ணலாம் முடியாது. பட் ஆனால் பண்ணாங்கன்னா அழிய போகிறது ரஷ்யாவும் அமெரிக்காவும் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இது வந்து 2 பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் போயிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் இந்தியா இருக்குது, சீனா இருக்குது, இவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து வாய்ப்பு கிடையாது.
அதே மாதிரி இப்போ என்னன்னா அந்த ட்ரம்ப் வந்து இந்த கப்பலை நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை நோக்கி பாய போதீங்க குண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளாங்க ரஷ்யா. அவங்கள்ட்ட இருக்க அணு ஆயுதத்தெல்லாம் எடுத்தாங்கன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிறதே யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய நாடு ரெண்டுமே. ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 10 நாளில் 12 நாளில் இந்த சண்டையெல்லாம் முடிச்சுக்க பாரு, இஸ்ரேலோட நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இவருக்கு என்னங்க எப்போ பார்த்தாலும் எவன் கூடயாவது சண்டை போடுறதுக்கு வந்து டைம் டேபிள் கொடுப்பாரு, நீ இப்போ இதை முடிச்சிரு, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீ முடிக்கணும், இல்லைனா நான் உன் மேலே அதை பண்ண போகிறேன், உன் மேலே வரி விதிச்சிருவேன், உன் நாட்டை நான் காலி பண்ணிடுவேன், இதே பேச்சு தான். இப்போ தான் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போட்டப்போ இதே ரூல் தான் அங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். பெஹல்காம் போகிற முடிச்சிருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணக்கூடாது, பாகிஸ்தான் பாதிக்கப்படுது. நீ பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எதுக்கு நீ எங்களை ரூல் பண்ணுற? அதே மாதிரி தான் நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறனா டேரெக்டாக அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணு, எதுக்கு நீ வந்து எங்களை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு எப்போவுமே இவர் வந்துட்டு அப்போ நம்ம கூட ஒரு கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா இந்த கண்ட்ரியோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாருங்க. அவருக்கு இப்போ ஒரு வேலை நடக்கணும்னு, அதாவது நமக்கு தெரியும் டெஸ்லாவோட கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. சடனாக அவரோட இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில ஒரு விஷயத்துக்காக அவரோட டெஸ்லாவோட எலான் மஸ்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிப்பாட்டிட்டார். அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது தேவைன்னா, அதாவது ஸ்கூல் டைம்ஸ்லாம் ஏதாவது தேவைன்னா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளை கணக்காக பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவர் வந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ பண்ணுறாரு. இன்னும் 4 வருஷம் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்காக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கிளியராக புரிகிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸோடு உங்களுக்கு நான் தினமும் வந்துட்டு என்ன நடக்குது, என்ன அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக டீட்டெயில்டாக குறைஞ்ச நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலான்றீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.